கர்த்தர் நல்லவர். இந்த 2025வது வருஷத்தில் கடைசி நாள், கடைசி மாதம், கடைசி நாளில் நின்றுட்டுருக்கோம். திரும்பி பார்க்குறேன், கடவுள் எவ்வளோ நல்லவர் என்பதை நான் ருசித்து பார்க்குறேன். எல்லா வருஷமும் நான் ருசித்து பார்க்குறேன். பிறந்ததுலேருந்து இந்நாள் வரைக்கும் நான் தாவீது சொல்கிற மாதிரி தான், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள்னும் போது, டேஸ்ட் த லார்ட் இஸ் குட். எப்படி ஒரு உணவை நம்ம ருசித்து அதை டேஸ்ட் பண்ணுறோமோ, அதில் என்னென்ன சுவையெல்லாம் இருக்குதுன்றதை நம்ம சாப்பிட்டு அந்த டேஸ்ட் எல்லா ஃப்ளேவர்ஸையும் நம்ம உள்ளே வாங்கி அதை என்ஹான்ஸ் பண்ணி, நம்ம இந்த ஃப்ளேவர் இப்படி இருக்குது, அந்த ஃப்ளேவர் இப்படி இருக்குது அப்படின்றத நம்ம சொல்கிறோமோ, அதே மாதிரி என்னுடைய வாழ்க்கையிலையும் பல கடினமான சூழ்நிலைகளை கடந்து வரும்போது எல்லா சூழ்நிலையிலையும் ஒரு விஷயத்தை நான் பார்க்குறேன், கர்த்தர் நல்லவன்றதை நான் ருசித்துக்கிட்டே இருக்கிறேன். ரீசெண்டாக நான் ஒரு ஃபியூ மந்த்ஸாக எந்த வீடியோஸுமே நான் போடலை. பிகாஸ் ஐ வாஸ் எனக்குள்ளே சில கொஷின்ஸ்லாம் இருந்தது. இதை எப்படி பண்ணணும், என்ன பண்ணணும், சில பிப்ளிக்கல் கொஸ்டின்ஸ்லாம் இருந்தது. அதுக்காக நான் என்ன பண்ணேன், நிறையா பிரசங்கம் கேட்டேன், நிறைய காரியங்களை நான் விசாரித்தேன், அதுக்கான தகவல்களை எடுத்தேன். வாஸ் ப்ரேட் அ லாட். இதெல்லாம் என்ன எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய வாழ்க்கையில் நிறையா சில பேர் சொல்கிறத கேட்டிருப்பீங்க, கடவுள் சில விஷயத்தை தாமதிக்கிறாரு, சில விஷயம் தாமதமாக தள்ளி போகுது, சில விஷயம் நீங்கள் எதிர்பார்த்த நன்மை உங்களுக்கு கையில் கிடைக்கல அப்படின்னா இதுக்கு காரணம் கர்த்தர், கடவுள் அப்படின்னு நம்ம நிறைய பேர் சொல்கிறாங்க. சில நேரம் உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு கெட்டது நடந்துட்டுமே, ஒரு தீங்கு நடக்கட்டுமே, கடவுளுக்கு என்ன நினைப்போ, கடவுள் என்ன நினைக்கிறாரோ, ஆண்டவன் விட்ட வழி, நம்ம இவங்க எல்லாருமே நல்லவங்க, கடவுள் ரொம்ப மோசமானவர் அப்படின்ற மாதிரி நிறையா சொல்கிறத கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறையா காரியங்கள் நான் சின்ன வயசுலேருந்து இந்த கிறிஸ்துவ மார்க்கத்திலே இருக்கிறதுனால நிறைய கிறிஸ்தவர்களே சொல்லுவாங்க இதை பற்றி. ஆண்டவர் எதுக்கு உனக்கு தாமதமாக கொடுக்குறாரு, எதுக்கு உனக்கு இதை கொடுக்கல அப்படின்றதெல்லாம் பார்க்கும்போது நான் யோசித்து பார்த்தேன், கடவுள்னு அவ்வளோ கெட்டவரா? வேதத்தில் தான் இப்படி தான் படிக்கிறோம், எல்லா நன்மையான ஈவும் பரத்திலிருந்து ஜோதிகள் பிதாவிடத்துலேருந்து வருதுன்னு இருக்குது. அப்போ ஏதாவது ஒரு தீம் அவர்கிட்ட இருந்து வருமா? வரவே வராது. அப்போ இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து எடுத்து படித்து பார்க்குறேன். ஆண்டவர்கிட்ட எனக்கு சுகம் வேணும், எனக்கு பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனை இருக்குதுன்னு கிட்ட வரவங்களாம் உடனே இம்மீடியட்டாக சுகம் வருது, இம்மீடியட்டாக அவங்க ப்ராப்ளம் சால்வ் ஆகுது. வேதத்தில் பல நிகழ்வுகள் அதை குறித்து இருக்குது. குஷ்டரோகி வரான், சுகமாக வரான், கண்ணு தெரியாதவன் பார்வை பெறுறான், செவிடன் கேட்க ஆரம்பிக்கிறான், முடவன் எழுந்து நடக்கிறான், மரித்தவன் உயிரோடு வரான். இதெல்லாம் நான் என்னுடைய கதை கிடையாது, இதெல்லாம் வேதத்தில் எழுதியிருக்கிற சத்தியமான உண்மை. அப்போ இவ்வளோத்தையுமே செஞ்ச கர்த்தருக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்க பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு அவர் ஏன் தாமதிக்கணும்? இந்த கொஸ்டினே எனக்கு ரொம்ப நாளாகவே, பல வருஷமாக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் சொல்லும்போது எனக்கு இந்த கொஸ்டின் வந்துக்கிட்டே இருக்கும். என்ன இது, இவங்க ஏன் சொல்கிறாங்க கடவுள் ஏன் தாமதிக்கிறாருன்றாங்க? கடவுள் அவ்வளோ மோசமானவரை? நம்ம வேதத்தில் படித்த வரைக்கும் பார்த்தா ரொம்ப நல்லவர், இவரை மாதிரி ஒரு நல்லவர் யாருமே கிடையாது. அப்படி கடவுள் ஒரு மனுஷனுக்கு கொடுத்து ஒரு மனுஷனுக்கு கொடுக்காம தடுத்தாருன்னா அவர் கடவுள் கிடையாது. மனுஷன்தான் அப்படி செய்வான், தனக்கு வேண்டியவங்களுக்கு ஃபேவர் பண்ணுவான், தனக்கு வேண்டாதவங்கள விட்டு போவான். அப்போ கடவுள் அப்படியா?
அப்படின்றத நம்ம பார்க்கும்போது, இல்லையே கடவுள் அப்படி கிடையாது. வேதத்தை நம்ம எடுத்து படித்து பார்த்தோன்னா கடவுள் ரொம்ப நல்லவர். அப்படி தான் வந்து வேதம் வந்து போதிக்குது. கடவுளை பற்றி நம்ம படிக்கும்போது, இயேசு கிறிஸ்துவ படிக்கும்போதும் சரி, தேவனை பற்றி படிக்கும்போதும் சரி, எல்லாமே பார்த்தா அவர் ரொம்ப ரொம்ப நல்லவருன்னு காட்டுது. அப்போ நம்ம சில காரியங்களை நம்ம எடுத்து செய்யணும். இப்போ நீங்கள் புதுசாக ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஏதோ ஒரு இன்னோவேட்டிவாக பண்ணணும்னு நினைக்கணும் போது, அப்போ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணும்போது சொல்கிறாங்க, தம்பி எதுக்குப்பா ஓடுற? ஆண்டவன் அதுக்குன்னு ஒரு நேரம் வச்சுருக்கிறான். அதுக்குள்ளே நீ ஏன் பறந்து போய் செய்கிற? ஏதோ ஒரு பிஸ்னஸ் ஐடியா பண்ணி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி ஏதோ ஒரு ஃபஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைப்பீங்க. ஏதோ சின்னதாக ஒரு மிஸ்டேக் நடக்கும், சொல்லுவான் ஆண்டவன் அதை எதுக்குன்னு ஒரு நேரம் வச்சுருக்கிறான்ப்பா, நீ பாட்டுக்கு எழுந்துச்சி போய் செஞ்சினா வந்துருமா, அது வாய்ச்சிருமா. இப்படி நிறையா நிகழ்வுகளை பார்த்துருக்கிறேன், நிறைய பேர் பேசுகிறத பார்த்துருக்கிறேன். ஸோ எனக்குள்ளே இந்த கேள்வி வந்தது, இது யார் பக்கம் தப்பு? என்ன தப்பு? எதனால் இப்படி நடக்குது? இதோட பிரச்சனை என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போனோம். பார்த்தீங்கன்னா இது கடவுள் மேலே தான் பிரச்சனையா, இல்லை மனுஷன் மேலே பிரச்சனையா, இது என்ன ப்ராப்ளம் அப்படின்றத சார்ட் அவுட் பண்ணணும். இதை பிப்ளிக்கலாக எப்படி நம்ம பார்க்குறது, இது வேதத்துலேருந்து எப்படி சரியாக தவறான்றதை எடுக்கிறதுன்னு நான் சில காரியங்கள்லாம் யோசித்து நான் ரெடி பண்ணி வச்சேன். பட் ஸ்டில் எனக்கு வந்து அந்த ஒரு ஃபுல்ஃபில்னஸ் வரல. இதுதான் எக்ஸாக்டாக வந்து ரைட்டு, இதுதான் எக்ஸாக்டாக வந்து தப்புன்ற ஒரு ஃபுல்ஃபில்னஸும் எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் வரல. நான் அப்போ யோசிக்கும்போது ஒவ்வொரு நாளும் வந்து நான் பைபிள் படிக்கும்போது நான் கேட்பேன், எனக்கு இதுக்கான ஆன்சர் வேணும். இந்த வருஷம் முடிய போது இதுக்குள்ளேயாச்சும் இந்த ஆன்சரை சொல்லுங்கள் அப்படின்னு நான் ப்ரேயர் பண்ணும்போதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருப்பேன். அப்போ மோஸ்ட்லி எல்லாருமே இந்த கிறிஸ்தவர்கள் இந்த தாமதத்தை குறித்து சொல்லும்போது, இந்த ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 3வது வசனம், இந்த வசனம் நிறைய பேர் சொல்லிகிட்டே இருப்பாங்க. குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. ஸோ இதில் தாமதித்தாலும் அதற்கு காத்திருன்னு எழுதியிருக்குது. எல்லாருக்குமே இது ஈஸியாக புழங்கும். எது வரைக்கும் ஈஸியாக புரியும்னு பார்த்தீங்கன்னா, குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. உங்களுக்கு என்ன விஷன் இருக்கோ, கடவுள் என்ன விஷன் கொடுத்துருக்கிறாரோ அது நிச்சயமாக உங்களுக்கு நடக்கும். கடவுள் ஒருபோதும் பொய் சொல்கிறதே கிடையாது. உங்களுக்கு என்ன விஷன் கொடுத்தாரோ அது 100% உங்கள் லைஃப்பில் நடக்கும். அது தாமதித்தாலும் அதற்கு காத்திருக்கணும், அதுக்கு வெயிட் பண்ணுங்கள். அது டிலே ஆனாலும் பரவாயில்ல, ஆனால் அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. 2 அந்த இதுக்கு மேலே இருக்க வரி என்ன சொல்லுது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. தாமதித்தாலும் காத்திரு, அது தாமதிப்பதில்லை. எனக்கு ஒரே குழப்பம், என்னடா இது ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. தரிசனம் இருக்குது, கர்த்தருடைய வார்த்தை பொய் சொல்லாது, ஏன் நம்புகிறோம், கடவுள் பொய் சொல்ல மாட்டார், அது நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் நடக்கும், நிச்சயமாக நடக்கும் நம்புகிறேன். அது தாமதித்தாலும் காத்திரு, இட் மே பி டிலே, ஸோ ஐ ஹாவ் டு வெயிட். அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதே இல்லை. என்னடா இப்போ தான் சொன்னால் அது இட் மே பி டிலே, ஸோ யூ ஹாவ் டு வெயிட். ஆனால் இட் வில் நாட் டிலே. கீழே
அப்போ எனக்கு இதை இது எப்படி இது இது எப்படி புரிஞ்சிக்கிறது என்ன ஏதுன்னு யோசிச்சுட்டே இருந்தேன் நான். அப்போ இது என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, தரிசனம் உங்களுக்கு கடவுள் கொடுத்துட்டாருங்க. உங்கள் வாழ்க்கையில் வந்து ரட்சிக்கப்பட்டதுக்கப்புறம் ஒரு மனுஷன் ஓடுறானா, ஒரு லைஃப்பில் ஓடிட்டுருக்கானா, தரிசனம் என்பது விஷன் விஷன் அண்ட் மிஷன் சொல்லுவாங்க. அது ரொம்ப ரொம்ப மிக அவசியமான ஒரு காரியம். விஷனும் மிஷனும் இல்லைன்னா நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி அப்கிரேட் ஆக முடியாது. உதாரணத்துக்கு நீங்கள் சொல்கிறீங்க, இன்னும் நான் வந்து அடுத்த கட்டமாக நான் வந்து அடுத்த வருஷத்தில் வந்து இவ்வளோ டர்ன் ஓவர் பண்ணணும், என் பிஸ்னஸில் இவ்வளோ டர்ன் ஓவர் பண்ணணுன்னா அதோட விஷன் என்ன, அதோட மிஷன் என்ன, அதுக்கு என்ன பிளான் பண்ணியிருக்கிறேன், அதை நான் எப்படி அச்சீவ் பண்ண போகிறேன், அதில் எவ்வளோ ப்ராப்ளம்ஸை நான் ஃபேஸ் பண்ண போகிறேன், எப்படியெல்லாம் வரும்ன்ற ஒரு ப்ரீ பிளானிங்காக நம்ம பண்ணுவோம். அது எதை வச்சு பண்ணோன்னா உங்களுடைய விஷன் அண்ட் மிஷனை வச்சு தான். நான் எதை செய்ய போகிறேன், என்னோடய விஷன் என்ன, நான் எதை அடைய போகிறேன், என் கோல் என்ன, என்னோடய டெஸ்டினி என்ன, இதை வச்சு தான் இப்படி பிளான் பண்ணுவோம். ஆனால் இந்த விஷன் அண்ட் மிஷன்ன்றது ரொம்ப ரொம்ப ஒரு லைஃப்பில் வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் எல்லாரோட வாழ்க்கையிலையும். சில பேர் சொல்கிறதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க, அவ்வளோதான்ப்பா எங்கள் காலம் முடிஞ்சிச்சுப்பா. எனக்கு அது மாதிரிலாம் சொன்னால் ரொம்ப கோவம் வரும். உன் காலம் முடிஞ்சிச்சுன்னு சாப்பிடாம இருக்கிறீங்களா? இல்லை எதுவுமே செய்யாத இருக்கிறீங்களா? நல்லா சாப்பிட்றீங்க, சம்பாதிக்கணும்னு ஆசை இருக்குது, காசு வந்தால் பாக்கெட்டில் வாங்கி வச்சுக்கிறீங்க, இல்லை காலம் முடிஞ்சிச்சுன்னு போயிட்டு சுடுகாட்டில் போய் படுத்துக்கிறோமா? இல்லையே, அப்படி கிடையவே கிடையாது. சும்மா சாக்கு, ஒரு சாக்கு சொல்கிறதுக்காக எல்லாம் ஒன்று சொல்கிறான்ட்டு என்னென்னா ஒரு ப்ராப்பர் விஷன் இல்லை, ப்ராப்பரான ஒரு நம்ம எந்த டெஸ்டினியை நோக்கி போய்கிட்டு இருக்கோம் அப்படிலாம் எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஒரு டிசைர் இல்லை, ஒரு விருப்பம் இல்லை, எதை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கோம், இதை செய்யணும், இதை சாதிக்கணும், இதை செய்யணுன்ற ஒரு டிசைர் கிடையாது, ஒரு விருப்பம் இல்லாததுனால இருக்கிறத வச்சு வண்டி ஓட்டுவோம். உங்ககிட்ட இருக்கிறதும் ஒன்றும் இல்லாமல் போயிடுமே தவிர்த்து உன்னால் புதுசாக உருவாக்க முடியாது. அப்போ ஒருத்தருக்கு இந்த தரிசனம், விஷன், இந்த டெஸ்டினேஷன் இதெல்லாம் ரொம்ப அவசியம். அதே மாதிரி ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு கர்த்தர் ஒரு டெஸ்டினேஷன் வச்சுருப்பார், உன்னை குறித்து ஒரு திட்டம் வச்சுருப்பார், என்னை குறித்து ஒரு திட்டம் வச்சுருப்பார். அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருட லைஃப்பில், கரியரில் எல்லாத்துலேயும் குறித்து கர்த்தர் வந்து ஒரு டெஸ்டினேஷன் கொடுத்துருப்பார். இதுக்காக தான் நான் உன்னை வச்சுருக்கிறேன். ஸோ இதுக்கான காரியங்கள் நம்ம செய்யும்போது வாழ்க்கையில் சில எதிர்பாராத சில காரியங்கள்லாம், ஒரு ஃபெயிலியர் வருது, ஒரு லாஸ் வருது, இழப்பு வருது, சில காரியங்கள் தாமதமாகுது. அப்படின்னும்போது என்ன பொத்தாம்பொதுவாக எப்படி பேசுகிறாங்க பார்த்தீங்கன்னா, கடவுள் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கிறாரு, கடவுள் உங்கள் நன்மையை தடுத்துருக்கிறாரு, கடவுள் ஒரு காரியத்தை ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கிறாருன்னும் போது என்னோடய மைண்ட் செட் எங்கே போகுதுன்னா, ஓ அப்போ கடவுள் வந்து நன்மையை தடுத்து வச்சுருக்கிறாரு, நான் அப்போ என் மேலே எந்த தப்பு கிடையாது, நான் சரியானவன், நீங்கள்லாம் சரியானவங்க, கடவுள் மேலே போய் இப்போ வந்து கடவுளை ப்ளேம் பண்ணுறோம். கடவுள் வந்து தப்பு பண்ணுறவராக இருந்தால் அவர் கடவுளாக இருக்க முடியாது. தப்பு பண்ணுறதுனால தான் நம்ம மனுஷனாக இருக்கிறோம். இந்த தப்பு பண்ண மனுஷனை சரி பண்ணுறதுக்கு தான் கடவுள் தேவைப்படுறாரே தவிர்த்து கடவுளை சரி பண்ணுறதுக்கு எந்த ஒரு மனுஷனாலையும் முடியாது. பிகாஸ் ஹி இஸ் ஆல்ரெடி பர்ஃபெக்ட். இன்னைக்கு என்ன பண்ணுறேன்னா, கடவுளை ஏதாவது பண்ணி பர்ஃபெக்ட் ஆக்கிட்டு நான் செஞ்சு ஏதாவது பர்ஃபெக்டாக எக்ஸ்ட்ரா ஒரு பெனிஃபிட் வாங்கிட முடியுமா?
எக்ஸ்ட்ரா பெர்ஃபார்மன்ஸில் அங்கே கடவுள்கிட்ட வந்து எந்த ஒரு எக்ஸ்ட்ரா பெர்ஃபார்மன்ஸுமே கிடையவே கிடையாது. அப்போ நான் இதை பற்றி என்னடா இது என்ன தான் சொல்ல வராரு கர்த்தர்? இந்த காத்திருனா என்னது? காத்திருனா சில இன்னொரு எக்ஸ்ட்ரீமுக்கு போயிடுறாங்க. ஜனங்க என்ன போயிடுறாங்கன்னா, அவள் தான்ப்பா நான் செய்யறத செஞ்சிட்டேன்ப்பா, அவள் தான் இதுக்கப்புறம் நான் செய்யறது எதுவுமே இல்லை, நான் ஜெபம் பண்ணிட்டேன், கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டேன், எனக்கு இன்க்ரிமெண்ட் வரல, எனக்கு ப்ரொமோஷன் வரல. அங்கே போய் பார்த்தா தெரியும், வேலை செய்கிற நேரத்தில் வேலை செய்யறது கிடையாது, உட்காந்து கதை பேசின்னு இருக்குது. வேலையை சாமர்த்தியமாக செய்யறது கிடையாது. இப்படி எதுவுமே செய்யறது கிடையாது. ஆனால் இவங்க சொல்கிறது என்னென்னா, கோயிலுக்கு போனேன், அங்கே ஒரு பிரார்த்தனை பண்ணிட்டேன், ஐயா கை வச்சு ஜோம் பண்ணிட்டாரு, இதுக்கப்புறம் வாழ்க்கையில் நல்லது நடக்கலைன்னா ஏன் ஃபால்ட்டு கிடையாது, கர்த்தர் தாமதிக்கிறார். நீங்கள் வேதத்தை எடுத்து படித்து பாருங்கள், எங்கேயாவது ஒரு இடத்துல என் கர்த்தர் தாமதிச்சார்னு எங்கேயாவது ஒரு இடம் இருக்கான்னு பாருங்க. தாமதங்கள் இருக்கும், ஆனால் கர்த்தர் தாமதிச்சார்னு எங்கேயுமே இருக்காது. மனுஷன் பாவம் செய்கிறான், பாவம் செஞ்ச அந்த உடனே அவர் சொல்கிறார், இதற்கு என்ன ரெமிடி, இதுக்கு என்ன தீர்வு, காலம் நிறைவேறும், என் குமாரனை அனுப்புவேன். இம்மிடியட்டாக அங்கேயே சொல்லிட்டார் தீர்க்க தரிசனமா. அதுதான் சொன்னேன், இயேசுநாதர்கிட்ட வர ஒவ்வொருத்தரும் பிரச்சனையோடு வரவங்க எல்லாருக்குமே சுகத்தை கொடுத்தாரு, எல்லாரும் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறாரு. இவ்வளோ அற்புதங்கள் அடையாளங்கள் செய்ய வைக்கும்போது உங்கள் பிரச்சனை என் பிரச்சனை இதெல்லாம் கர்த்தர் வந்து தடை செய்திருக்கிறார், உங்கள் நன்மையை தடை செய்திருக்கிறார்ன்றதை நீங்கள் நினச்சி பார்க்குறீங்களா? இப்படி தான் கர்த்தர் செஞ்சுருப்பார்னு. பிரச்சனை என்னன்னா, கோயிலுக்கு போகிறோம், ஜெபம் பண்ணுறோம், வேதத்தை வாசிக்கிறோம், அடுத்து உங்கள் காரியத்தை வந்து நீங்கள் தொடர்ந்து செய்யணும். காத்திருன்னா நீங்கள் வந்து எதுவுமே செய்யாத உட்கார்ந்துன்னு இருக்கிறது கிடையாது. அது நிறைவேற வரைக்கும் அதுக்கு அந்த வார்த்தைக்கு நான் காத்திருக்கணும். என்னுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய நோக்கமும் திட்டமும் நிறைவேறதுக்கு அந்த நேரத்துக்காக நான் வெயிட் பண்ணிவிட்டு நான் செய்கிறத என்னுடைய வேலையை தொடர்ந்து செய்யணும். உதாரணத்துக்கு வேதத்தில் நிறைய சம்பவம் இருக்குது. நான் ஒரு சம்பவத்தை எடுத்து காட்டுறேன் பாருங்கள். எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு சம்பவம் தான் பார்த்தீங்கன்னா, இயேசுநாதரோட முதல் அற்புதம், கானாவூர் கல்யாணம். இந்த கானாவூர் கல்யாணத்தில் ஒரு காரியம் நடக்குது. யோவான் 2 வசனத்துலேருந்து 1 வசனத்துலேருந்து படிக்கிறேன். 3ஆம் நாளிலே கலிலேயில் உள்ள கானாவூரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தாள். இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றாள். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றாள். இப்போ என்னன்னா, இதுக்கப்புறம் வந்து இந்த கச்சாடியில் தண்ணி நிரப்பி வைக்க சொல்லுவார். அதுக்கப்புறம் அது ரசமாக எல்லாருக்கும் அது பரிமாற சொல்லுவார். அது ரசமாக திராட்சை ரசமாக மாறிடும். இந்த அற்புதம் இதெல்லாம் நடந்திருக்குது. இதெல்லாம் வந்து எனக்கு ஒன்றும் ஒரு பெரிய வியப்பாலாம் தெரியல, சரிங்களா? இயேசுநாதர் பல அற்புதங்கள் செஞ்சுருக்கிறாரு. அதில் வந்து முதல் அற்புதம் இது. இயேசுநாதரோட தாய்க்கு வந்து தெரியும், இவர் வந்து மேசியா, இவர் வந்து சாதாரணமாக இந்த மனிதனுடைய வித்தில் வந்து பறக்கலை, இவர் தேவனுடைய குமார் என்பதே மரியாளுக்கு தெரியும்.
அப்போ இங்கே குறைவுபடும் போது இயேசுவின் தாய் வந்து சொல்கிறாங்க, திராட்சை ரசம் இல்லை, பற்றாக்குறை ஆகிப்போச்சு. அப்போ இயேசு கேட்குறாரு, ஸ்திரீயே உனக்கும் எனக்கு என்ன, எனக்கு என்ன சம்மந்தம்? நீ வந்து என்னைய சொல்கிற, எனக்கு இன்னும் வேலை வரல, என் ஆர்டர் இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ என்னன்னா, கடவுளை போயிட்டு ஆண்டவரே எனக்கு நீங்கள் இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்றதை நம்ம வந்து அவரை வந்து நம்ம ரூட்டு கொண்டு போகக்கூடாது, நம்ம அவரோட வழியில் போய் நிற்கணும். இன்னைக்கு என்ன பிரச்சனைனா, நமக்கு எது சாதகமாக இருக்குதோ, நமக்கு என்ன ஈஸியாக இருக்குமோ, எனக்கு இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க, கடவுள் என்ன சொல்கிறாரோ அதுக்கு கீழ்ப்படியது கிடையாது. இது ஒரு பாயிண்ட். சரி, இது நடக்குது, என் வேலை இன்னும் வரவில்லைன்றாரு, ஓகே, இதுக்கு எதுக்கு எனக்கு என்ன சம்மந்தம் இல்லைம்மா, நீ என்கிட்ட வந்து குறை சொல்கிற, திராட்சை ரசம் குறைவே ஆகி போச்சுன்னா அடுத்து வேறு கடையில் ஏதாவது கேளு, நானும் அந்த அப்படி தான் சொல்லியிருப்பேன், என்கிட்ட எதுக்கு எந்த சொல்கிற. ஆனால் அங்கே மரியாள் ஒரு வேலை பார்க்குறாங்க பாருங்கள். 5வது வசனம், அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றால். அங்கே இயேசுநாதர் வந்து எதுவுமே கேட்கல பாருங்கள், எனக்கு ஒரு 10 ஆள் வேலையை கொடு, நான் வந்து ஒரு கொஞ்சம் திராட்சை பழம்லாம் வச்சுருக்கிறேன், போட்டு அதை புழிஞ்சி ஒரு ரசத்தை எடுத்துருவோம், இதெல்லாம் அவரெல்லாம் எதுவுமே சொல்ல. எனக்கு இன்னும் வேலையே வரல, நீ வந்து என்னைய வந்து வேலை செய்கின்ற. அப்படின்னு சொல்லிடுறாரு. யாராக இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க, இந்த மனுஷன் எப்படி சொல்கிறான், நான் இப்படி பண்ணுறான் அப்படின்ட்டு கோவப்பட்டு போவாங்க. ஆனால் மரியாள் பாருங்க, வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்க. அப்போ அவளுக்கு தெரிஞ்சிருக்குது, இவர் தேவனுடைய குமாரன், இவரால் ஆகாத காரியம் ஒன்றுமே கிடையாது. ஆனால் இந்த மனுஷன் சொல்கிறான், இப்போ என்ன சொல்கிறாரு, அவருக்கு வேலை இன்னும் வரல, பட் அவரால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். அப்போ என்ன பண்ணுறான், சர்வன்ஸை கூப்பிட்டு சொல்கிறான், இங்கே இரு, அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய், வெயிட் பண்ணு, அவர் சொல்கிறத செய். இப்போ அவர் சொன்னதை செஞ்சோன்னே விஷயம் மாறுது. இங்கே ஒரு விஷயம் பார்க்கக்கூடியது என்னன்னா, இயேசுநாதர் சொல்லிடுறாரு மரியாள் கிட்ட, என் வேலையே இன்னும் வரல, நீ வந்து எனக்கு வேலை சொல்கிற. அதுலேயும் சொல்லும்போது ஸ்திரீன்றாரு, அம்மான்னு கூட சொல்ல, ஸ்திரீயே அப்படின்போது கோவம் வந்திருக்கணுமே. ஆனால் இந்த அம்மா எப்படி, இவர் தேவனுடைய குமாரன் என்பதை அவள் உணர்ந்ததுனால, மரியாளுக்கு தெரிஞ்சிருக்கு இவர் சாதாரண ஆள் கிடையாது, இஸ் எ சன் ஆஃப் காட் அப்படின்றது தெரிஞ்சதுனால வேலையாளெலாம் அரேஞ்ச் பண்ணி அந்த அம்மா செய்ய வேண்டியது அந்த அம்மா செஞ்சுது. அதுதான் பாயிண்ட். இங்கே அவர் தான் சொல்லிட்டாரு, அவருக்கு இன்னும் வேலை வரல, அவருக்கு எப்போ வேலை வருதோ அப்போ திராட்சை ரசம் வரட்டும் அப்படின்றத அந்த அம்மா விடலை பாருங்கள். அந்த அம்மா வந்து என்ன பண்ணுது, வேலையெல்லாம் கூப்பிட்டு சொல்லுது, அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யறதுக்கு தயாராக இருங்க, ஆயத்தப்படுத்தி ரெடியாக வச்சுட்டு போகுது. அவர் சொல்கிறாரு இதை செய்யணுன்னே, செஞ்சதுக்கப்புறம் அற்புதம் நடக்குது. எல்லாத்தையும் தயார் பண்ணி வச்சிருக்குது மரியாள். அவர் சொன்னார்னா அந்த கமாண்ட் வந்த உடனே நீ வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம். அப்போ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுது, அதுக்கு தேவையான வேலை ஆட்கள் எல்லாத்தையும் அது செய்கிறதுக்கு தேவையான ஆள்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு போகிற வைக்கிற ப்ராசஸ்க்கு பேர் என்ன,
எல்லாத்தையும் ரெடி பண்ணுதான். நம்ம போய் உட்காரல, ஒரு மூலையில் போய் உட்காந்துட்டு ஒரே சொல்லிட்டாரு தேவகுமார் நீ அப்படி போய் உட்காரலையா அந்த அம்மா. இன்னொரு சம்பவம் இருக்குது பாருங்கள், அதை எடுக்கிறேன் பாருங்கள், இன்னும் நல்லா விளங்கும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம். இதுவும் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஃபெமிலியரான ஒரு இன்சிடெண்ட். கிறிஸ்டியன் ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே, கிறிஸ்டியன்ஸ்க்கு மோஸ்ட்லி இது தெரிஞ்சிருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு படகு இயேசுநாதர் பிரசங்கம் பண்ண போகிறார். கடற்கரையோரமாக ஜனங்க சூழ்ந்துட்டாங்க. ஸோ இவர் ஜனங்களுக்கு பிரசங்கம் பண்ணணும். அப்போ என்ன பண்ணுறாருன்னா, ஒரு 2 படகு நிற்கிது. 2 படகு நிற்கும்போது 2 படகு என்னென்னா, 2 படகும் மீன் பிடிக்க போயிட்டு ஒரு மீனுமே கிடைக்கலையா. பாவம், அவனே சோகத்தோட வலையெல்லாம் அலசிக்கிட்டு இருக்கான். இந்த லூக்கா 5ஆம் அதிகாரத்தை படிக்கிறேன் பாருங்க. பின்பு அவர் லூக்கா 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலேருந்து படிக்கிறேன். அப்பொழுது கடற்கரையிலே நின்ற 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டிறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதாயிருந்தது. அதை கரையிலிருந்து சற்று தள்ளி போகும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படகில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படவில்லை. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி வலைகளை போடுகிறேன் என்றான். இதோட அர்த்தம் என்னன்னா, நைட்டு ஃபுல்லாக மீன் பிடிச்சிட்டு வந்திருக்கிறான். முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டு. சில நேரம் தமிழ் தூய தமிழில் இருக்கிறதுனால சில காரியங்கள்லாம் வழங்க மாட்டேங்குது சில பேருக்கு. அதுவும் இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷனுக்கு அவங்க பைபிள் படிக்கிறதே பெரிய விஷயம். நம்மளெல்லாம் பயமுறுத்தி படிக்க வச்சாங்க. இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷனுக்கு கோயிலுக்கு பைபிள் எடுத்துகிட்டு போனாவே ஸ்மார்ட் ஃபோனில் இருக்குது பைபிள். சரி, அது எதுலேயே வச்சுட்டு போட்டோம், ஆனால் படித்தா சந்தோஷம். அப்போ அவன் 5வது வசனத்தில் அவன் சொல்கிறான், முழுவதும், இங்கிலீஷில் அழகாக சொல்லியிருக்கு, ஆல் நைட் அண்ட் காட் நத்திங், எதுவுமே கிடைக்கல. ஆல் நைட், இரவு முழுவதும் நான் வலையை வீசி ட்ரை பண்ணி பார்த்தேன், ஒன்றுமே கிடைக்கல ஆண்டவரே. இவர் படகுல சும்மா நான் இமேஜின் பண்ணி பார்க்குறேன், ஒருத்தன் நைட்டு ஃபுல்லாக மீன் பிடிக்க போயிட்டு படகுல ஒரு மீன் கூட கிடையாது, அவனே கஷ்டத்தில் வலையை அலசிட்டு இருக்கான். அவங்ககிட்ட போயிட்டு, நான் பிரசங்கம் பண்ணோம், கொஞ்சம் படகு கொஞ்சம் போய் அந்த இடத்துல போய் கொஞ்சம் தள்ளி நிறுத்து. நானும் அந்த சொல்லியிருப்பேன், நான் ஆண்டவரே, நானே போயிட்டு மீன் பிடிக்க போயிட்டு வந்திருக்கிறேன், ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நைட்டு போட்ட டீசலு, இதுக்கெல்லாம் என்ன பண்ண போகிறேன், கூலி ஆளுக்கு சம்பளம் கொடுக்கணும், இதுதான் ஒரு நார்மலான மனுஷன் பண்ணுவான். இல்லை கொஞ்சம் ரொம்ப நல்லவனாக இருந்தானா என்ன பண்ணியிருப்பான், சரி கேட்குறாரு ஒரு பெரிய போதகர், ஒரு நல்ல மனுஷராக்கும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நல்லவங்களாக இருக்கவங்க போய் எடுத்து நிறுத்தியிருப்பாங்க படகு எடுத்துகிட்டு போய். சரி, இவர் பிரசங்கெல்லாம் பண்ணி முடிச்சிட்டார். பிரசங்கெல்லாம் பண்ணி முடிச்சோன்னே இவர் சொல்கிறாரு,
நீ படகு ஆழத்துக்கு ஓட்டிகிட்டு போய் எடுத்துகிட்டு போய் வலையை போடுப்பா அப்படின்னோடனே மறுபடியும் வந்து அவன் சொல்கிறான், எக்ஸ்பிளைன் பண்ணுறான், நைட்டெல்லாம் வலை போட்டேன், மீன் கிடைக்கல. ஆனால் ஆயினும் உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ரொம்ப பிடிச்சதே அது தான் பாருங்கள். நம்ம சில நேரம் வந்து சில காரியங்களை வந்து நான் தான் யார் தான் சொன்னாலும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் சுச்சுவேஷன். எஸ், நான் கஷ்டப்பட்டிருக்கிறேன், எனக்கு பிரச்சனை நடந்தது உண்மை தான், எனக்கு கஷ்டம் நடந்தது உண்மை தான், நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன் உண்மை தான். ஆயினும் கர்த்தருடைய வார்த்தையின்படி அவன் அப்படி தான் பேசியிருக்கான் பாருங்க பேதுரு. ஆயினும் உம்முடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறேன் என்றான். அந்தபடி அடுத்து நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா வலைகள் கிளிய மீன் கிடச்சிருக்கோம். இப்போ இங்கே எதை வந்து நான் பாயிண்ட் அவுட் பண்ண விரும்புகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒருத்தன் மீனை பிடிக்க போயிட்டு நைட்டெல்லாம் பிரயாசப்பட்டுட்டு வந்திருக்கிறான், நைட்டெல்லாம் ட்ரை பண்ணிட்டு வந்திருக்கிறான். அவனுக்கு எந்த ஒரு மீனுமே கிடைக்கல. பாவம் கஷ்டத்தோட வலையை அலசின்னு இருக்கிறான். அவனை எடுத்துன்னு போய் கொஞ்சம் தூரம் தள்ளி போய் நிறுத்துறான். இவரும் பிரசங்கம் பண்ணுறாரு. பல மணி நேரம் பிரசங்கம் பண்ணிவிட்டு சரி இவனும் என்ன பண்ணுவான், வலையெல்லாம் அலசி வச்சவன் முடிஞ்சிச்சு, வீட்டுக்கு போகலாம், அவள் தான் ஒன்றுமே கிடைக்கல, வருத்தத்தோடு போய் தான் ஆகணும். அப்புறம் இவர் சொல்கிறாரு, படகை எடுத்துன்னு போய் ஆழத்தில் ஓட்டிகிட்டு போய் வலையை போடு. இவர் ஒரு போதகர். பேதுருக்கு அதுக்கு முன்னாடி இயேசுநாதர் கூட பெரிய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கிடையாது, அவருக்கும் பெரிய இன்ட்ராக்ஷன்லாம் கிடையாது. இப்போ இந்த மனுஷன் சொல்கிறாரு, நான் படகு ஓட்டிகிட்டு போகணுமா? ஆனால் அவன் சொன்னதை கேட்டு அங்கே அருமையாக சொல்லியிருக்கு பாருங்க, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். சில நேரம் சூழ்நிலை எதிராக இருக்குங்க. சில நேரம் கர்த்தர் சொல்கிறாரு, வாழ்நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும்னு வேதத்தில் எழுதியிருக்குது. கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு. ஆனால் நன்மையை கண்ணு பார்க்க மாட்டேங்குது. சுகம் பிள்ளை நாப்பம்னு எழுதியிருக்குது. ஆனால் சில நேரம் பலவீனமாக இருக்கிறோம். சில நேரம் பிரச்சனையும் போராட்டமாக இருக்குது. உண்மைதான், எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது, போராட்டம் இருக்குது. ஆனால் அவனுக்கு அன்றைக்கி ஒரு பிரச்சனை தாங்க. நைட்டெல்லாம் போய் மீன் பிடிச்சிட்டு வந்து ஒன்றுமே இல்லை, பாவம் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ரொம்ப ஈஸியான டாஸ்க்கும் கிடையாது மீன் பிடிக்கிறதெல்லாம். இன்றைக்கி அது நிறைய மோட்டார் வந்திருக்குது, நிறையா வந்து அந்த வலையை வந்து போட்டுட்டு எடுத்து இது பண்ணுறதுக்கெலாம் நிறையா வந்திருக்குது. அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா வலையை போட்டுட்டு அதை எடுத்து க்ளீன் பண்ணி மறுபடியும் அதை வந்து அதுக்கேற்ற போடுறதுக்கு ஒரு மாதிரி எல்லாத்தையும் மடித்து கரெக்டாக கட்டி வைக்கணும். ஈஸியஸ்ட் டாஸ்க்லாம் கிடையாது. அதுலேயும் மீனே கிடைக்கல, அந்த வலையெல்லாம் கழுவி எடுத்துன்னு வந்து வச்சு எல்லாம் கழுவி வச்சதுக்கப்புறம் மறுபடியும் சொல்கிறாரு, எடுத்துன்னு போய் வலையை போய் போட்டால் மறுபடியும் சிக்கிக்கும். மீன் கிடைக்கலன்னா மறுபடியும் உட்காந்து எல்லாத்தையும் அலசணும். அவன் சொல்ல வரான் எதையோ, ஆனால் திடீர்னு அவன் சொல்கிறான், இல்லை உண்மைதான், நைட்டெல்லாம் மீன் கிடைக்கல, உண்மைதான் எனக்கு பிரச்சனை நடந்தது, உண்மைதான் எனக்கு போராட்டம் இருந்தது, என் வாழ்க்கையில் கசப்பு இருந்தது, என் வாழ்க்கையில் எனக்கு பலவீனம் இருந்தது, உண்மைதான். ஆனால் என்னுடைய சித்தத்தின்படி இல்லை. அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அதை சொல்லிட்டு அவன் படகு ஓட்டிகிட்டு போயிருக்கான் பாருங்க, அவ்வளோ தூரம் ஆழத்துக்கு. அவன் வெயிட் பண்ணியிருப்பான்ல, அதுக்கு ஒரு பீரியட் ஆஃப் டைம் எடுத்திருக்கோம்ல. அவன் சும்மாவே உட்காந்துடலையே, அவன் பேசிட்டு, ஆண்டவரே நீங்கள் சொல்கிறீங்க நைட்டெல்லாம் வலை போட்டேன் ஒன்றும் சிக்கலை,
தயவு செஞ்சு படகை தள்ளி நிறுத்தினேன், இந்த மறுபடியும் எத்தனை போய் கரையில் நிறுத்திடுறேன், இறங்கி போயிடுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஒன்றும் இல்லை, விடுங்க பார்த்துக்கலாம், இன்னொரு நாள் வலையை போடுறேன், இப்போ ரொம்ப டயர்டாக இருக்குது. இல்லை அவன் சொல்லி, ஆண்டவரே நான் இங்கே வலையை போடுறேன், எல்லா மீனும் இங்கே வர சொல்லுங்க, அப்படிலாம் எதுவும் சொல்லி அவன். நானும் அந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்கியூஸ் கேட்டிருப்பேன். ஆண்டவரே இவ்வளோ தூரம் ரொம்ப டயர்டாக இருக்குது, மறுபடியும் எடுத்துன்னு போயிட்டு அவ்வளோ தூரத்துக்கு போய் வலையை போடணும், நம்ம ஏன் இப்படி பிளான் பண்ணக்கூடாது? இங்கே வலை போடுறேன், எல்லா மீனும் வந்துச்சுன்னா ஈஸியாக இருக்குது பாருங்கள், ஆழமும் கிடையாது, டக்குன்னு அள்ளி போட்டுடலாம், உள்ள ஆழமாக இருந்ததுன்னா வலையை போட்டு இழுக்கணும், வெயிட்டு அது சரியான வெயிட்டு ஆண்டவர். நானும் அப்படி சொல்லியிருப்பேன். ஆனால் இந்த மனுஷன் பாருங்கள் என்ன பண்ணியிருக்கிறான், போட் எடுத்துகிட்டு ஆழத்துக்கு போயிருக்கிறான். அவர் சொன்னபடி கேட்குறான், ஒபே பண்ணியிருக்கிறான், வெயிட் பண்ணியிருக்கிறான், வலையை போட்டிருக்கிறான், அப்போந்தான் கிடைக்குது. இன்றைக்கி கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதுக்கு ஒபே பண்ணுறதும் கிடையாது, அதுக்கு வெயிட் பண்ணுறதும் கிடையாது. ஆனால் தாமதிக்கிறது தாமதிக்கிறது தாமதிக்கிறது. எல்லாத்துலேயுமே ஒரு ப்ராசஸ் டிலே, எல்லாத்துலேயுமே ஒன்று நடக்குது, எல்லாத்துலேயுமே தாமதம் இருக்குது, எல்லாத்துலேயுமே ஒரு காரியம் நடக்குது, பிரச்சனை இருக்குது. ஏசுநாதர் சொல்கிறாரு, உலகத்தில் உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன்கொள். ஏன் நான் உலகத்தை ஜெயித்தவர் நான் இன்றைக்கி சொல்கிறேன், நான் போகிறேன், நான் உன்னை திக்கட்டுறவனா விட உன்னை தேற்றுவானாகிய பரிசுத்தாவியான அவர் அனுப்புகிறேன், அவர் உன்னை சகல சத்தியத்துக்குள்ளாக தேற்றுவார். அப்போ இந்த வேதத்தில்னா சத்தியம் ஏமா சொல்லுது, இதில் சொல்லப்பட்ட காரியம் என்ன அப்படின்றது அறிவது தான் ரொம்ப மிக மிக அவசியம். அப்போ சொல்லலாம் சில பேர், இந்த வருஷம் ஃபுல்லாக எனக்கு கர்த்தர் எதுவுமே செய்யலைங்க, எந்த நன்மையும் இல்லை, பெருசாக ஒன்றும் இல்லைங்க, பெருசாக இல்லைனாலும் சின்னதாக நிறைய நன்மை நடந்திருக்குங்க, நம்ம அதெல்லாம் பார்க்குறதே கிடையாது. எனக்காவது தேங்க் பண்ணியிருக்கிறோம்மா கடவுள்கிட்ட? என்னுடைய பர்சனல் ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் நான் என்றைக்கு ஒரு பிளெஸ்ஸிங்கை ஆசீர்வாதத்தை பெற ஆரம்பித்தேன்னா, ஃபர்ஸ்ட் ஐ தேங்க் காட், கடவுளுக்கு நன்றி சொல்ல ஆரம்பித்தேன். நான் இந்த ரிலீஜியஸ் ஆஸ்பெக்ட்ஸோட, இந்த கோயிலுக்கு போகிறது, இந்த பைபிளை படிக்கிறது, இந்த 3 போயிட்டு வர்றது, கோயிலுக்கு போகிறது, இது செய்கிறது, இது கேட்குறதோட இருக்கும்போது கூட எனக்கு பெருசாக நன்மையெல்லாம் நடக்கலை. சில காரியங்கள் இது மாதிரி நடக்கும்போது, வாழ்க்கையில் சில எதிர்பார்த்து அது நடக்கும்போது, நான் சில காலம் கடவுளுக்கும் எனக்குமே பெரிய கேப் இருந்தது. நான் எல்லாத்தையும் வெறுத்து நான் என்ன நினச்சேன்னா, இதுக்கு மேலே என்ன கடவுள், நமக்கு தான் எந்த நல்லதும் இல்லையே. நான் ஒழுக்கமாக இருக்கும்போது கூட என்னை அவ்வளோ எல்லா வாட்டியும் ஒரு ப்ரெசன்ஸ் நான் ஃபீல் பண்ணி, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரு காரியம் யார் மூலயமா கேட்குறது, நான் இல்லை பைபிள் படிக்கும்போது எனக்கு புரிகிறது, அப்படிலாம் நடந்தது கிடையாது. ஆனால் நான் என்றைக்கு கடவுளே வேணான்னு சொல்லிட்டு நான் ஒதுங்கி போக ஆரம்பித்தேனோ, போயிட்டு அப்படியே போயிடலான்னு நினச்சேன். பட் ஆனால் அவர் என்னை விடலை. தட்ஸ் ட்ரூ. இந்த உலகம் தாங்க, ஒருத்தன் விலகி போனால் அவனை தள்ளி விட்டுறது, ஒன்றும் இல்லாமல் போனால் அவனை மதிக்காதது, ஒருத்தனுக்கு குறைவு இருந்தால் அவனை மதிக்காமல் ஓரங்கட்டுறது, இது இந்த உலகம் செய்கிறது. ஆனால் கடவுளுடைய வேலை என்ன தெரியுமா? பர்ஃபெக்டானவனை தேடி கண்டுபிடிச்சி அவனுக்கு எல்லாம் செய்கிறது கடவுள் கிடையாது. எவன் ஒருத்தன் பர்ஃபெக்ட் இல்லாமல் இருக்கிறானோ அவனை பர்ஃபெக்ட் வைக்கிறது தான் கடவுள். அதுதான் ஏசு செஞ்சார். நான் பாவியாக துரோகியாக இருக்கும்போது என்னை நேசித்தபடினால தான் அவர் இந்த பூமிக்கு வந்தார். சொந்த குமாரனை கொடுத்தவர் என் பிதா
மற்ற எல்லாவற்றையும் கொடுக்காமல் இருப்பது எப்படி? இப்போ இந்த 2025ஆம் ஆண்டு நீங்கள் நினச்சிருக்கலாம், உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை இருந்திருக்கலாம், போராட்டம் இருக்கலாம், சில தவிப்பு வேதனைகள் எல்லாமே இருக்கலாம் உங்கள் கடந்த காலத்தில். ஆனால் இந்நாள் வரைக்கும் நீங்கள் கீழே விழாமல் நிற்கிறீங்களே. என்றைக்கும் மற்றவர்கள் போல் நம்ம மாய்த்து போயிருக்கலாமே, இல்லையே. இன்னும் அவர் கைவிடலைங்க. இந்த நிமிஷம் நீங்கள் நின்று சுவாசித்து கொண்டு நீங்கள் உயிரோடு இருக்கிறீங்க வரைக்கும் நீங்கள் நினச்சிக்கோங்க, அவர் உங்களை கைவிடாதனால தான் இன்னும் நின்றுட்டுருக்கோம். இப்போ யாராவது உங்களை சொன்னாங்கன்னா, உன்னை தாமதிக்கிறது காரணம் உன் வீட்டில் இருக்குது, சாபம் இருக்குது, சில பேர்லாம் சொல்லுவாங்க பாருங்கள். நான்லாம் ரட்சிக்கப்பட்டதுக்கப்புறம் ஒருத்தர் சொன்னார், உன் பையன் அசுத்தாவி இருக்குது உன் பையனுக்கு. எப்படி? கோயிலுக்கு போயின்னு ஒழுங்காக வேதத்தை படிச்சுன்னு நான் உருப்படியாக இருக்கும்போது சொல்கிறாரு. ஏதோ சரியான சபைக்கு போய் சரியாக சத்தியத்தை வழங்கினதுனால அதை கண்டு பயப்படாமல் அவன் என்ன சொன்னாலும் அது காதில் வாங்கிக்காம நான் சொன்னேன், என்னைய தெரிந்தெடுத்திருக்கிறாரு, என்னைய உள்ளங்கையில் வரைஞ்சிருக்கிறாரு, என் மேலே அவர் என் கூட இருக்கிறாரு, எப்படி அசுத்தாவி இருக்கும்? இதையே நம்பினாங்க. இதையே நம்பி குடும்பத்தில் யார் ஒன்றும் இல்லாமல் இருக்கிறானோ அவனை கூட கம்பேர் பண்ணி உருப்படாமல் போயிடுவேன். இந்த உலகத்தில் எவன்லாம் உருப்பிடாமல் போகிறானோ அவங்க கூட கம்பேர் பண்ணி இப்படி இருந்தால் இப்படி உருப்பிடாமல் போயிடுவேன், இப்படி இருந்தால் இப்படி உருப்பிடாமல் போயிடுவேன், இப்படிலாம் சொல்லி கம்பேர் பண்ணி ஒன்றும் இல்லாமல் ஆக்குனாங்க. இதெல்லாம் வெயிட் பண்ணேன் நான். இதெல்லாம் யோசித்து பார்க்குறேன். அந்த இடத்துல நான் எமோஷனாக ஏதாவது பண்ணியிருக்கலாமே. பொதுவாகவே நான் கோவப்படுற கேரக்டர். அந்த இடத்துல நான் கோவப்பட்டு ஏதாவது தப்பான முடிவு எடுத்துருக்கலாமே, இல்லையே. ஆனால் நான் வெயிட் பண்ணி சில நேரத்தில் கடந்து வந்ததெல்லாம் யோசித்து பார்க்குறேன். சரி, ரொம்ப நல்லது போல் அந்த இடத்துல பொறுமையை காத்து கொண்டதுக்கு. இப்போ அட் த எண்ட் ஆஃப் த ஸ்டோரி என்னன்னா, இப்போ இவங்கெல்லாம் கம்பேர் பண்ணது மாதிரி நான் இல்லை, அது வேற மாதிரி. அது எந்த மாதிரினா, அவர் எனக்குள்ளே ஒரு தரிசனம் வச்சாருங்க. நான் காலேஜை முடிச்சுட்டு நான் சொல்லும்போது நான் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்கிறேன், நான் ரொம்ப ஒரு கம்மியான சம்பளத்துக்கு தான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அப்போ அவங்க எல்லோரும் என்ன சொன்னாங்கன்னா, இந்த சம்பளம் வாங்குறிய, எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ சம்பளம் வாங்குற, வேறு வேலையை பாரு, வேறு வேலைலாம் இருக்குது. அப்போ நான் சொன்னேன், இல்லை இந்த வேலை தான் செய்வேன், இதில் உயர்ந்து வருவேன், இதில் மேலே வருவேன். அப்போ சிரித்தாங்க, கிண்டல் பண்ணாங்க, கேலி பண்ணாங்க. ஆனால் அவங்க சொன்னது உண்மை தான் பாருங்கள். ஒரு விதத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சேன், ரொம்ப கடினமாக ரொம்ப எஃபர்ட்டு போட்டேன். ஆனால் அதுக்கு கிடைச்ச வேல்யூ ரொம்ப கம்மி. என்னைய சீட் பண்ணாங்க கம்பெனி. ஆனால் அது எல்லாமே மாறிச்சு. என் தரிசனம் எனக்கு என்ன கொடுக்கப்பட்டதோ அதுதான் கடைசியில் நிறைவேறுச்சு. அதே வேலையில் தான் நான் உயர்ந்தேன். இன்றைக்கி கர்த்தர் என்ன தரிசனம் கொடுத்துருக்கிறாரோ, கடவுள்னா தரிசனம் கொடுத்துருக்குறாங்களோ, நீங்கள் என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களோ அதை தொடர்ந்து நல்லா செய்யுங்க. அது எப்படி முன்னேற்றுறது? அதில் நான் எப்படி முன்னேறுறது? சில பேர் அடுத்தவன் எப்படி முன்னேறான், அவன் என்ன பண்ணுறான், அவன் ஒரே வருஷத்தில் வீடை கட்டான், ஒரே வருஷத்தில் கார் வாங்கிட்டான், ஒரே வருஷத்தில் இப்படி பண்ணிட்டான், அவன் என்ன பண்ணுறான், அதே செஞ்சு ஃபெயிலியர் ஆகுறது. அதான் ஏதோ ஒன்று சொல்லுவாங்களே, இருக்கிற தொழிலை விட்டவனும் கேட்டான், தெரியாத தொழிலை தொட்டவனும் கேட்டான்ற மாதிரி. அவங்களோட ட்ராக்கில் போய் நீங்கள் ஓடணும்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு என்ன ட்ராக் கொடுத்துருக்குது, நீங்கள் என்ன ரேஸ் ஓடுறீங்க? நீங்கள் லாங் ரேஸ் ஓடுறீங்களா, இல்லை ஷார்ட் ரேஸ் ஓடுறீங்களா? உங்களுக்கு எப்படி உங்களோட கேம் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி உங்களை தயார்படுத்துங்க.
அப்போ அமைதியாக இருக்கிறதுனா ஒன்றுமே செய்யாமல் படகு இருக்குது ஏறி உட்காந்துக்கோங்க, நீங்கள் பாட்டுக்கு பிரசங்கம் பண்ணுங்கள், எதுக்கு போய் ஆழத்தில் போய் வலைய போடணும்? அதான் ஒன்றுமே கிடைக்கலையே. எனக்கு தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. சில பேர் சொல்கிறது, கடவுளுக்கு என்ன தெரியும், அவர் என்ன பூமியில் வந்து வாழ்ந்துனா இருக்கிறாரு. அந்த மரியாதை சொல்லியிருக்கலாம்ல. அவர் தான் சொல்லிட்டாரு என் வேலை இன்னும் வரலன்னு. அப்புறம் எதுக்கு அவருக்கு ஆளை ஒரு 10 ஆளை நிற்க வச்சுட்டு எதுக்கு வெட்டியாக இவங்களை தண்டத்துக்கு நிற்க வைக்கணும்? அவசியமே கிடையாது. அப்போ காத்திருக்கிறதுன்றது சும்மா உட்காந்துட்டு எல்லாத்தையும் எனக்காக போதகர் ஜெபம் பண்ணிட்டாரு, எனக்காக அந்த ஊழியக்காரங்க ஜெபம் பண்ணிட்டாங்க, எனக்காக அப்பா அம்மா ஜெபம் பண்ணிட்டாங்க, எனக்காக இவங்க செஞ்சுட்டாங்க அப்படின்றத சொல்லிவிட்டு நம்ம வந்து எந்த வேலையுமே செய்யாமல் சும்மா இருக்கிறது பேர் காத்திருக்கிறது கிடையாது. இப்படி இருந்துட்டு கடவுள் டிலே பண்ணுறான்னு கடவுள் மேலே பழிய போடக்கூடாது. எந்த நன்மையும் வரலன்னு கடவுள் மேலே பழிய போடக்கூடாது. காத்திருக்கிறதுன்றது நீ எல்லாவற்றையும் செய்து கொண்டே இருக்கணும். சில நேரம் சோர்வு வரும் பாருங்க. சில நேரம் நம்ம வந்து வாக்குத்தத்தம் நமக்கு என்ன கொடுத்துருக்குது, நமக்கு சில நேரம் கொடுத்துருக்கிற தரிசனத்துக்கும் வாக்குத்தத்தத்துக்கும் நேர் எதிராக நடக்கும். நேர் எதிராக நடக்கும்னா ஆபிரகாமோட ஸ்டோரியை நம்ம சொல்லலாம் பாருங்க. கடவுள் சொல்லிட்டாரு உனக்கு ஒரு குமாரனை கொடுப்பேன்னு சொல்லிட்டாரு, ஆனால் குழந்தைய கொடுப்பேன்ட்டாரு. 100 வயசாகி போச்சு, சாராளோட கற்பம் செத்து போச்சு, ஸ்திரீகளுக்கு உண்டான வழிபாடு நின்று போச்சு. ஆனால் கடவுள் சொல்லிட்டாரு. பார்த்தா எதுவும் நடக்கிற மாதிரி ஒரு சாத்தியக்கூறே இல்லையே. நம்புற மாதிரி எந்த ஒரு சூழ்நிலையுமே இல்லையே. ஆனால் அவன் குழம்பி போய் நிற்கும் போது கடவுள் கூப்பிட்றாரு, நீ வெள்ளவா, நீ அங்கே குழம்பாத, ஏஞ்சி வெள்ளவா, வானத்தின் நட்சத்திரத்தை பாரு என்னன்றாரு. என்னட்டு சொல்கிறாரு, என்ன கூடுமான்றாரு. இல்லை முடியாதாண்டவர், இந்த மாதிரி உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். பூமியின் தூளை பாரு, இந்த மாதிரி உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். இதெல்லாம் வந்து நான் என்னுடைய வாய் வார்த்தைகளும் கிடையாது, என்னுடைய கற்பனை கதைகள்லாம் கிடையாது, எல்லாமே வேதத்தில் இருக்குது. அப்படி நான் ஏதாவது கற்பனை சொன்னேன்னா நானே சொல்கிறேன், அது நானே மதிக்க மாட்டேன். நான் ஒரு சாதாரண மனுஷன்தான். நானும் 100% பர்ஃபெக்ட்டு. நான் வந்து ஒரு 100 நாள் ஜபம் பண்ணி எனக்கு வந்து வரம் கிடச்சி நான் அப்படிலாம் கிடையாது. வேதத்தில் இப்படி எழுதியிருக்குது. நமக்கு சில நேரம் தப்பாக போதிச்சிடுறாங்க, இல்லை நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிறோம். ஆனால் அதை எப்படி சரியாக புரிஞ்சிக்கணும், இப்படியும் எழுதியிருக்கிறதுன்றதை நம்ம அறிந்துக்கிறது தான் நான் வந்து வேதத்துலேருந்து தான் சொல்கிறேன். இப்போ ஆபிரகாம் என்ன சொல்கிறான், ஆபிரகாம் வாக்கு பண்ணின ஒரு உண்மையுள்ளவர் என்று முழு நிச்சயமாக நம்பினானா. எனக்கு ஒருத்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார், அவர் பொய் பேச மாட்டாருன்னு சொல்லி அவன் நம்பி அவன் தொடர்ந்து செயல்பட்டுக்கிட்டே இருந்தான். அவனுக்கு ஒரு குழந்தைய கொடுத்தாரு. இப்படி பல காரியங்கள் சொல்லலாம் பாருங்க. அந்த ஈசாக்கு சொல்லலாம். தேசமே பஞ்சமாயிடுச்சு, இருக்கிறவங்களாம் ஓடுறான். கர்த்தர் சொல்றாரு, இந்த இடத்துல இரு, நீ கிணறு வெட்டுன்றாரு. அவன் கிணறு வெட்டுறான், ஒருத்தன் பிடிங்கிட்டு போறான். மறுபடியும் அடுத்த அதே இடத்துல இங்கே இரு, நீ இருன்றான். மறுபடியும் இன்னொரு கிணறு வெட்டுறான். அதையும் ஒருத்தன் பிடிங்கிட்டு போறான். மறுபடியும் கத்த சொல்றான், இங்கே இருன்றாரு. அதான் ஏசேக்கு சித்தனா இந்த பிரச்சனை போராட்டம் இதெல்லாம் வந்தது. அடுத்தது வந்தது ரெகபோத்து. எவனும் அவன் கையில இருந்து பிடுங்க முடியாது. இன்னைக்கு கூட நம்ம வாழ்க்கையில் பிரச்சனை வருது. சில காரியங்கள் நம்ம பேட்டில் சேலஞ்சஸ் பண்ணும்போது சிலது நம்ம எதிர்பார்த்த மாதிரி இல்லை. சில காரியங்கள் நீங்கள் இல்லைன்னா சோர்ந்து போய் உட்காந்துடாதீங்க. முடியலன்னு சொல்லி கிவ் அப் பண்ணாதீங்க, குவிட் பண்ணாதீங்க.
சில பேரை வந்து டிமோட்டிவேட் பண்ணாதீங்க, டிஸ்கரேஜ் பண்ணாதீங்க. உங்களால் முடியலையா விட்டுருங்க, தெரியலன்னா தெரியலன்னு சொல்லிவிடுங்க. அதை விட்டுட்டு ஒருத்தரை வந்து தெரியாத விஷயத்த போயிட்டு ஒருத்தங்களுக்கு போயிட்டு கமெண்ட்ஸை கொடுத்து கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு காத்திரு, தாமதிக்குது. இங்கே எங்கேயுமே கர்த்தர் தாமதிக்கலைங்க. தாமதம் ஒன்று நடக்குதுன்னா காரணம் நம்ம, மாற வேண்டியது நம்மளில் சரி பண்ண வேண்டிய காரியங்கள் நிறையா இருக்குது. கர்த்தர் தாமதிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. பட் எவ்ரி திங் ஹேவிங் சம் ப்ராசஸிங் டைம். எல்லாத்துக்குமே வந்து ஒரு நடக்கிறதுக்கு ஒரு நேரம் காலம் இருக்குது. அப்பாயிண்டட் டைம் நான் இங்கிலீஷில் சொல்லுது. அதன் நேரத்தில் ஏற்ற காலத்தில் நன்மையை செய்கிறார். அப்போ யோசிச்சு பாருங்கள், இந்த 2025ஆம் ஆண்டு முடிய போது சில நேரம் நன்மைகள் தாமதமாக இருக்கலாம். ஆனால் தரிசனம் போய் கிடையாது. கர்த்தர் தாமதிக்கலை. நான் தான் ஏதோ தாமதிச்சுக்கிட்டு நான் தான் ஏதோ சரி கிடையாது. இன்னும் ஆயிரக்கணக்கான நன்மைகள் எனக்கு செய்திருக்கிறார், உங்களுக்கு செய்திருப்பார். அதுதான் தேங்க்ஸ் கிவிங். எனக்கு இந்த சர்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ், இந்த குட் ஃப்ரைடே, ஈஸ்டர் இதெல்லாம் விட ஏரனில் அந்த தேங்க்ஸ் கிவிங் ப்ரேயர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சூழ்நிலை வந்ததே இந்த வருஷம். சில நேரம்லாம் நான் மாண்டு போகிறதுக்கு கூட சூழ்நிலை வந்ததே. ஆனாலும் நான் இன்றைக்கி ஜீவனோடு பிழைத்திருக்கிறேன். காரணம் என்ன? அவர் பாராட்டின கிருபை. இல்லை, என் வாழ்க்கையில் வந்த உயர்வுக்கெல்லாம் காரணம் வந்து ஏதோ நான் திறமையானவன் கிடையாது. நான் திறமையானவன்னு எனக்கு தெரியும். நான் திறமையே கிடையாது, எனக்கு சாமர்த்தியமே கிடையாது. அதுதான் எல்லாருக்கும் தெரியுமே. அதனால தான் குடும்பத்தில் இருக்கிறவனோட சொன்னான் ஆரம்பத்தில், ஒன்றுமே சாமர்த்தியம் கிடையாது. இன்றைக்கி யாரும் சொல்ல முடியாது. ஆனால் இன்றைக்கி நான் சொல்வேன், எனக்கு திறமை கிடையாது, எனக்கு சாமர்த்தியம் கிடையாது. நிற்கிறேன்னா அவருடைய கிருபை தான். எனக்கு கிடையாதுன்னு சொல்லி நான் வந்து எதையுமே முயற்சி செய்யாமல் இருக்கிறது கிடையாது. ஐ வாஸ் ட்ரைங், கீப் ஆன் ட்ரைங். எல்லா கண்டுபிடிப்புகளும் எல்லாமே வந்து ஈஸியாக வந்து வந்துடுறது கிடையாது பாருங்கள். இந்த லைட்டை இன்வென்ஷன் பண்ண தாமஸ் ஆல்வா எடிசன் பயங்கரமான ஒரு ஃபெயிலியரை வந்து தொடர்ந்து சந்திச்சுக்கிட்டே வராரு பாருங்க. அப்போ இருந்த மற்ற சயின்டிஸ்ட்லாம் கேட்குறாங்க, பல தடவை தோல்வியை சந்திச்சிட்டியே, இவ்வளோ ஃபெயிலியரை சந்திச்சிட்டியே, மறுபடியும் நீ ஏன் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும் போது அவர் அழகாக சொல்கிறாரு, நான் ஃபெயில் ஆகலை, இத்தனை வாட்டி நான் ட்ரையல் எடுக்கும்போது இதெல்லாம் எப்படிலாம் செய்யக்கூடாது அப்படின்றத நான் கற்றுக்கிட்டேன். மனுஷன் விடலை பாருங்கள். ஒவ்வொரு தடவை ஃபெயிலு, 2 தடவை ஃபெயிலு, எத்தனை முறை ஃபெயில் ஆனாலும் மறுபடியும் ட்ரை பண்ணி அவர் கண்டுபிடிச்சது தான் லைட். இப்படி தான் ஒவ்வொரு இன்வென்ஷனும். ஆனால் சில நேரத்தில் நம்ம எதிர்பார்த்தது நடக்கலை அப்படின்னு சொல்லி நம்ம கிவ் அப் பண்ணிட்டு விட்டுடுறோம். ஸோ இந்த வருஷத்தில் ஏதாவது நன்மை நடக்கலையா? நீங்கள் எதிர்பார்த்துருப்பீங்களா? நடக்கலையா? கிவ் அப் பண்ணாதீங்க. அதுக்கு சோர்ந்துட்டு நீங்கள் வந்து இந்த வருஷத்தை முடிக்கும்போது சோர்ந்து போய் முடிக்காதீங்க. நன்றியோடு போய் முடிங்க. எல்லா வருஷமும் நான் வந்து முடிக்கும்போது நான் எப்பயுமே ப்ரேயர் பண்ணி கம்பல்சரி தேங்க் பண்ணாமல் முடிக்க மாட்டேன். ஈவன் தான் எவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்கட்டும், எவ்வளோ வேணா இருக்கட்டும், பயங்கர எதிர்ப்பாக இருக்கட்டும், பயங்கர போராட்டமாக இருக்கட்டும், பட் ஐ வாண்ட் டு தேங்க் காட். இல்லையே, என்னைய கைவிடலைங்க. பிரச்சனை இருக்குது உண்மைதான், ஆனால் இன்னும் என்னை அவர் கைவிடலை.
கேம் எண்ட் ஆகலையே, அவர் இருக்கிறார் இன்னும் என் கூட. அதை விசுவாசிங்க. விசுவாசித்து தொடர்ந்து 2026 போகும்போது கர்த்தரிடத்தில் பெரிய காரியங்களை எதிர்பாருங்கன்னு வேதம் சொல்லுது. சில பேர் சொல்லுவாங்க, இதெல்லாம் எதுக்கு நீ ஆசைப்படுற, அகல கால் வைக்கிற, அதை செய்கிற, இதை செய்கிறேன்னு. இப்படிலாம் கிடையாது. எக்ஸ்பெக்ட் கிரேட் திங்ஸ் ஃப்ரம் காட். எதுக்கு இந்த பிரச்சனை, போராட்டம், எல்லா சவாலையும் நீங்கள் முடிக்கும்போது நீங்கள் சொல்வீங்க, என் கர்த்தர் மிகவும் நல்லவர், இந்த தேவன் ரொம்ப நல்லவன்றது சொல்வீங்க. பேட்டில்ஸ் இல்லாமல் விக்டரியே கிடையாதுங்க. நான் கூட சில நேரம்லாம் பிரச்சனை வரும்போது நான் நினைப்பேன், கோவம் வரும், அவ்வளோ கோவம் வரும். என்னடா இது, எதை தொட்டாலும் பிரச்சனை வருது. ஒரு பாயிண்டில் கற்றுக்கிட்டேன். See, when you going through more and more problems than your victory, பெரிய வெற்றியை கர்த்தர் கொடுக்க போகிறாரு. அதுக்கான ரிவார்டு பெருசாக இருக்கும். அதனால முன்ன சோர்ந்து போக தேவை கிடையாது. தரிசனம் என்ன இருக்குதோ அது தாமதிக்காது. அதுக்காக காத்திருக்கணும். சும்மாவும் இருக்கக்கூடாது. நீங்கள் செய்கிறத தொடர்ந்து செய்யணும். ஒருவேளை நீங்கள் குவிட் பண்ணியிருக்கலாம் இந்த வருஷத்தில். இல்லை, நான் இதை செய்து பார்த்தா முடியல, என்னால் முடியலைங்க, ஏதோ கடவுள் சித்தம் இல்லையான்னு. உண்மையாலே நீங்கள் நல்லா ஒரு சித்தம் இருந்ததுன்னா, கடவுளுடைய உங்கள் தரிசனத்தின்படி நீங்கள் செய்த வேலை இருந்ததுன்னா, நிச்சயமாக கர்த்தருடைய சித்தம் அதில் இருக்குதுங்க. நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க, எதையுமே குவிட் பண்ணாதீங்க. தொடர்ந்து சேர்ந்து பாருங்கள். 2026 மிகப்பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். அதேமாதிரி 2025 முடிக்கும் போது தேங்க் பண்ணி முடிங்க. கர்த்தர் எவ்வளோ நல்லவராக இருந்தார் என்பதை தேங்க் பண்ணி முடிங்க. புலம்பாதீங்க. சும்மா அழுது புலம்புறதுனால எதுவுமே மாறாது பாருங்கள். உணர்ந்து கர்த்தர் நல்லவர் என்பதை நீங்கள் துதிக்கும்போது நிச்சயமாக இந்த வருஷம் ஆசீர்வாதமாக முடியும். அடுத்த வருஷம் நீங்கள் காலை எடுத்து வைக்கும்போது பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். அதுக்காக அடுத்த வருஷம் பிரச்சனையே இருக்காது, போராட்டமே இருக்காதுன்னு நினைக்காதீங்க. பெரிய பிரச்சனை வரும், போராட்டம் வரும். இந்த ஸ்கூலில் சொல்கிற மாதிரி 6th ஸ்டாண்டர்ட் ஒழுங்காக படி, 10th அப்போ தான் நிறைய மார்க் எடுக்க முடியும். 10th மார்க் எடு, 10th ஸ்டாண்டர்ட் ஒழுங்காக படி, அப்போ தான் நல்ல குரூப் கிடைக்கும். அப்போ 12th ஸ்டாண்டர்ட் நல்லா படி, காலேஜ் கிடைக்கும். காலேஜ் முடிச்சோன்னே நீ காலேஜை நல்லா படிச்சு முடியும், நல்ல லைஃப்பில் செட்டில் ஆகிடலாம். அது கிடையவே கிடையாது. ஒவ்வொரு வருஷமும் போகும்போது பேர்டன் ஏறிக்கிட்டே போகுது, சுமைகள் ஏறிக்கிட்டே இருக்குது, கமிட்மெண்ட்ஸ் அதிகமாகிக்கிட்டே இருக்குது. இப்போ நீங்கள் பெரிய பெரிய சேலஞ்சஸ் பண்ணும்போது உங்கள் ரிவார்டு பெருசாக இருக்கும். பெரிய காரியங்களை செய்யும்போது அதுக்கான ஆசீர்வாதமும் பெருசாக இருக்கும். எதிர்பாருங்கள், பெரிய காரியங்களை கர்த்தரிடத்தில் எதிர்பாருங்க. நிச்சயமாக கர்த்தர் அதிசயத்தை செய்வார். ஆமென்.